இன்றைய மன்னா சங்கீதம் 37:40 வசனம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் நமக்கு துணையும் கேடவுமானவர் என்று. இன்னைக்கு இந்த வசனம் சொல்கிறது, உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்க வல்லவர். பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க வல்லவர். தீங்கிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவர். பிசாசின் போராட்டங்களிலிருந்து நம்மளை விடுவிக்க வல்லவர். அதற்காக தான் அவர் நமக்கு துணை செய்ய விரும்புகிறாராம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் கர்த்தருக்காக உறுதியாக நின்றது நிமித்தம் அக்கினி சூளைக்குள்ளாக செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக தேவதூதனானவர் இடைப்பட்டு வெளிப்பட்டு தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று அந்த ராஜா பார்த்தாராம். அவர் வெளிப்பட்டு, கர்த்தரே வெளிப்பட்டு அவர்களை விடுவித்தாராம். அவர்களுக்கு துணையாக அந்த அக்கினி சூளைக்குள் இறங்கி வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். உங்களுடைய அக்கினி சூளைக்குள்ளாக அவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். ஒரு சேதமும் உங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்வார். உங்க தலைமுடி கூட கருகாது. அவர் காக்க வல்லவர். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு துணை செய்து எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க வல்லவர். எல்லா போராட்டங்களிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவர். பிசாசின் பிடிகளிலிருந்து விடுவிக்க வல்லவர். உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. சிந்தையில வருகிற போராட்டம், சிந்தையில வருகிற குழப்பம், சிந்தையில வருகிற பொய்யான எண்ணங்கள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள், மன உளைச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. கர்த்தர் வெளிப்படுவீராக. கர்த்தர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.